இன்னைக்கு டே 24ல லேர்னிங் கேலிஸ்தெனிக்ஸில் நமக்கு ஒர்க் அவுட் பண்ணுன்னு நினச்சேன். பட் ஆனால் எந்த ஒர்க் அவுட்டும் நான் இங்கே போனதுலேருந்து பண்ணவே இல்லை. இன்னைக்கு நம்ம அவுட்ஃபிட் இதுதான். ஸோ நான் இப்போ அவுட்ஃபிட் பண்ணிட்டு காலை ஃப்ரெஷ்ஷாக எடுத்து பண்ணிட்டு இருந்தேன். இவரோட அவுட்ஃபிட் வந்து நடுவு வந்து காமிச்சிட்டு போனார். ஸோ இன்னைக்கு ஆனால் இங்கேருந்து சென்னைக்கு நான் வந்ததுலேருந்து இங்கேருந்து கிளம்புற வரைக்குமே நமக்கு ப்ரோட்டீனுக்கு மஞ்சள் இல்லை, முட்டை தோசை இட்லி ஏதோ ஒரு ப்ரோட்டீன்ஸ் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அங்கேருந்துட்டு சரி பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு போனோம். போகிற வழியில் ஃபஸ்ட்டு சர்ச் பார்த்தாங்க. சின்ன வேளாங்கண்ணி சர்ச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அங்கே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பீச்சுக்கு போயிட்டோம். அங்கே போயிட்டு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அங்கே கொஞ்ச நேரம் பீச்சில் என்ஜாய் பண்ணிட்டு இப்போ நிற்கிறவர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவர் தான் வந்து கொம்பேசுறான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஆடி பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அங்கேருந்து சொல்லிட்டு எங்கள் கூட 2 சிஸ்டர்ஸ் வந்தாங்க. அவங்க பேக் ஏதோ வாங்கணும்னு சொல்லிட்டு அங்கே கொஞ்ச நேரம் வ்ளாக் பண்ணிட்டு இருந்தோம். எடுத்துகிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். அங்கே வந்து இவர் வ்ளாக் பண்ணுறது தெரிஞ்ச உடனே அங்கே பாருங்க இங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு சுற்றி கொஞ்ச நேரம் ராவடி பண்ணிருந்தோம். அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு ஒரு பர்த்டே கேக் கட்டிங் ஆச்சு. ஸோ அந்த கேக் கட்டிங்கை முடிச்சுட்டு ஒரு குழந்தைய கொஞ்ச நேரம் விளையாண்டுருந்தோம். ஸோ இங்கே வந்ததுலேருந்து நான் எந்த ஒர்க் அவுட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஸோ நான் இதுக்கப்புறம் ஊருக்கு போனாட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். மறக்காமல் வீடியோஸ் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.